அதே மாதிரி இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடாது, அதனால ஓட்டை பிரிக்கணும். திமுகவினுடைய ஏ டீமாக இன்றைக்கு ஜோசப் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிந்து நதியிலே பாயக்கூடிய தண்ணீரை நிறுத்தினா அதை சீமான் எதிர்க்கிறார். நோ 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 நிறுத்தக்கூடாதுங்கிறார். இந்த சீமானவர்கள் தான் ஒரு காலத்தில் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தினார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி இராணுவத்துக்கு எதிரான பதிவுகள், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புகழ் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக உருப்பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பு. கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணி என்று கணித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியிலே இன்னும் பலர், இந்த திமுக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், மக்கள் அத்துணை பேரும் இந்த கூட்டணியை இன்றைக்கு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில கட்சிகள் இணையலாம். எந்த வகையிலும் வருகின்ற 26 தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்லும். நம்முடைய தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று இண்டி கூட்டணி கட்சியினர், அந்த ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்தவர்கள் பல்வேறு குழப்பங்களை உருவாக்குகிறார்கள். இந்த கூட்டணியில் இதனுடைய ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அவங்க வந்து ஜோசப் விஜயை கிளப்பி விட்டுருக்காங்க. எப்படி கமலஹாசனை கடந்த தேர்தலில் கிளப்பி விட்டாங்களோ, இன்னைக்கு அவர் மறுபடியும் திமுகவில் ஐக்கியம் ஆகிட்டார் கமலஹாசன் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக. அதே மாதிரி இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடாது, அதனால ஓட்டை பிரிக்கணும். அந்த தந்திரத்தின் அடிப்படையிலே திமுகவினுடைய ஏ டீமாக இன்றைக்கு ஜோசப் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல சீமான் அவர்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் வந்து எதிரான ஒரு மனோநிலை இந்திய மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான மனோநிலை உருவாகி இருக்கிறது. இது இயல்பு. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அங்கே வந்து இந்த சிந்து நதியிலே பாயக்கூடிய தண்ணீரை நிறுத்தினா அதை சீமான் எதிர்க்கிறார். நோ 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 நிறுத்தக்கூடாதுங்கிறார். இந்த சீமானவர்கள் தான் ஒரு காலத்தில் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தினார். இப்போ நான் சீமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சிந்து நதி தண்ணியை நிறுத்துறதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, சிங்கள பகுதிக்கு செல்லக்கூடிய தண்ணீரை அந்த டேமை புலிகள் கைப்பற்றி தண்ணீர் அனுமதிக்க மாட்டோம்னாங்க. அப்போ ஏன் நீங்கள் எதிர்க்கல? விடுதலை புலிகள் மேற்கொண்டா அது ராஜதந்திரம், அது போர் நடவடிக்கை. நரேந்திர மோடி மேற்கொண்டா அது போர் நடவடிக்கை அல்லவா? அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்தபடி நாம் இந்திய அரசோடு நிற்க வேண்டும், இந்திய இராணுவத்திற்கு வலு சேர்க்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி இராணுவத்துக்கு எதிரான பதிவுகள், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன்.